சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 8th அறிவியலுக்கான அஃபீஷியல் 3rd மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் சயின்ஸஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நான் கொஸ்டின் பேப்பர் எப்படி காட்டுறேன் அப்படியே பார்த்துட்டு நான் சொல்கிறத அப்படியே கேட்டு பண்ணிடுங்கப்பா, ஓகேவா? பின்வரும் ஒற்றுள் காந்தலால் கலவரப்படும் பொருள் டேஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் தருக. பின்வரும் ஒற்றுள் எது வான்பொருள்? சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எது? சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுவது டேஸு. இயற்கை வாயில் பெரும்பான்மையான பகுதி பொருள் என்ன? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படி 1 மார்க் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கீழே நானும் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கப்பா, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. கீழே பட்டன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனே அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதில் தான் உங்களுக்கு பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப், லீவ் அப்டேட்ஸ், ஸ்கூல் அப்டேட்ஸ், லீக்டு கொஸ்டின் பேப்பர்ப்பா எல்லாமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம்ப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பண்ணிடுங்க மறக்காமல். அடுத்து கோயில் டிசைன் இருப்பதா பாருங்கள். கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுத்துவது டேஸு. நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் டேஸ் ஆவார்? நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். படிம எரிபொருளுக்கு ஒரு உதாரணம் என்ன? இப்போ உற்பத்தி வாயு என்பது டேஸ் மற்றும் டேஸ் வாயுவின் கலவையாகும். சொல்லியே பாருங்கள். அடுத்து சரியா தவறா, ட்ரூ ஃபால்ஸு. அப்புறம் கீழ்காணும் சுற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. இது 1 மார்க் மாதிரி தான், ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 மேட்சிட்டு. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஏதேனும் 8 வினாக்களுக்கு விடையளிக்கவும். இந்த 12ல் நீங்கள் 8 எழுதணும், 4 சாய்ஸில் விட்டுக்கலாம், ஓகேவா? நான் தெளிவாக பாருங்கள். விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக. பயிற்சி சுழற்சி என்றால் என்ன? இயற்கை வாயுவின் நெறிகள் யாவை? சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக. அதன் பயன்கள் 2 எழுதுக. செயற்கை காந்தம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுக்கு தருக. இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக. வான்பொருட்கள் என்றால் என்ன? விண்மீன் திரள் வரையாறு. சில சிம்பிளாக தான் இருக்குப்பா, நீங்கள் படித்தது மாதிரி தான் இருக்கும். அடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக. பல்வேறு எரிபொருள் வாயுகளை பற்றி எழுதுக. நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குக. ஸோ இந்த 3ல் 2 எழுதுன்னு நீங்கள் 10 மார்க்கு. 1 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ தட்சிட்பா வீடியோ இன்னும் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே மை டியர் சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய்.